ஓம் சாந்தி. அவ்யக்தவாணியோட ரிவிஷன் கிளாஸ் இன்னைக்கு. ஒரிஜினல் டேட் அவ்யக்தவாணியோட 15/11/2005. மனித சமுதாயம் ஒரு பயத்துல தான் இருக்கு. ஒரு சூக்ஷ்மமான என்னன்னு தெரியாத ஒரு பயத்துல இருக்காங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு மேல பயம், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதர் மேல பயம், ஒரு தர்மத்துக்கு இன்னொரு தர்மத்து மேல பயம், ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதி மேல ஒரு பயம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு சமுதாயம் இருக்கு. தர்மத்துல கூட பாத்தீங்கன்னா 1000 வருஷங்களா இதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. காட் ஃபியரிங், இறைவனை பார்த்து பயப்படுங்க அப்படின்னு. முழு உலகமே ஒரு பயத்துல தான் இன்னைக்கு நிக்கிறாங்க எல்லாருமே. பயத்துக்கு இன்னொரு ஆப்போசிட் வார்த்தை என்னன்னா நிர்பயத்தா இல்ல. பழைய புஸ்தகங்கள்ல கூட அதான் எழுதியிருக்கு, இன்னைக்கு மனிதர் அசாந்தியில இருக்கான் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன நினைச்சோம், முன்னாடி மனிதர் ரொம்ப சுகமா இருந்தா இப்ப துக்கமாயிட்டாங்க அப்படின்னு. ஆனா பழைய புஸ்தகத்திலயும் பாத்தீங்கன்னா இதுதான் எழுதியிருக்கு, மனிதன் ரொம்ப அசாந்தியில இருக்கான், துக்கத்துல இருக்கான், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கான். நீங்க உபனிஷத் பாருங்க, வேதத்தை பார்த்துக்கோங்க, அதுல எல்லாத்துலயும் மனிதர்கள் எப்படி சாந்தியா இருக்கணும் அதை தான் சொல்லித்தராங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அப்ப காலகாலமா பயம், துக்கம், வலி அது இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிதான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அடால்ஃப் ஹிட்லர் அவர் புஸ்தகத்துல எழுதியிருக்காரு, ஏதோ ஒரு நாட்டு மேல ராஜ்யம் பண்ணணும்னா அங்க உள்ளவங்களை ஃபர்ஸ்ட் பயமுறுத்துங்க, அவங்களுக்குள்ளார ஒரு பயத்தை விதைங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஸ்டாலின், முசோலினி, ஹிட்லர் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கையில ஒரு கத்தி காமிச்சிருக்காங்க. எது பயத்துக்கு பிறப்பு கொடுத்தது? கணவர் மனைவியை பார்த்து பயப்படுறாங்க, மனைவி கணவரை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு புரியாத பயம் இருந்துட்டே இருக்கு உள்ளார. அப்ப எல்லா விதமான பயத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? அது என்ன காரணம்? எல்லா பயத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் எது? அன்புக்கான குறைவு. அன்பு குறையும் போது தான் பயம் உருவாகுது, பயத்தோட பிறப்பு ஏற்படுது. ஒரு மனுஷன் போதையில இருக்கான், போதையில போயிட்டு இருந்தான், நைட் நேரமா இருந்தது, அது குடிச்சிட்டு நல்லா போதையில போயிட்டு இருந்தான். கொஞ்சம் போதையில இருந்தாரு, கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தது. அவங்க முன்னாடி ஒரு கல்யாண ஊர்வலம் போகுது, அங்க குதிரை இருக்கு, அவங்க கையில கத்தி இருக்கு. அது நைட்டு நேரம், அதை பார்த்து இவர் பயந்துட்டார். அவர் என்ன யோசிச்சாருன்னா, ஒருவேளை இவங்க என்ன கொல்ல வர்றாங்களோ, யாரோ திருடனா இருப்பானோ, அவர் பயந்து போயிட்டாரு. அப்ப பார்த்தாரு, பக்கத்துல ஒரு செவுரு இருந்தது, அந்த செவுத்து மேல ஏறி பக்கத்துல குதிச்சிட்டாரு. அப்ப ஏத்தாப்புல இருந்து பாக்குறவங்க யோசிச்சாங்க, யாரு இவன் யாரோ திருடனா இருக்கலாம், அவன் செவுரு மேல ஏறி நம்மளை பார்த்து பயந்துட்டு அந்த பக்கம் குதிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு இவங்க அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. அவரு செவுத்துக்கு அந்த பக்கம் விழுந்தாரு. அங்க சுடுகாடு இருந்தது, அதுல அவர் போய் படுத்துட்டார். அதாவது அந்த பக்கம் சுடுகாட்டுல ஒரு புதுசா இப்பதான் ஒரு குழி வெட்டி வச்சிருந்தாங்க ஒரு மனுஷனை புதைக்கிறதுக்காக. அதுல போய் இவரு படுத்துக்கிட்டாரா. அப்புறமா இவங்களும் அவரை தேடி அங்க போனா அவர் பார்த்தா இங்க படுத்திருக்காராம். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான், இவன் உயிரோட தான் இருக்கான், செத்து போன மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீ யாரு, ஏன் இங்க ஏன் வந்த அப்படின்னு. அப்ப அந்த அவரு சொன்னாராம், அந்த குடிகாரன், உங்களால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு. இவரு கேட்டாரு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அவங்க சொன்னாங்களா, உன்னால தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு.
ஸோ இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. உன்னால தான் நான் இப்படி பண்ணேன், என்னால தான் நீ அப்படி பண்ணேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லார் மனசுலயும் ஒரு பயம் ஒன்று இருக்கு, ஒருத்தவங்க மற்றவங்கள பத்தி. இப்ப இந்த பயத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அன்புக்கான குறைவு, தைரியத்துக்கான குறைவு, அன்புக்கான குறைவு இருக்கு. இன்னைக்கு காலையில அவ்வியக்த வாணியில பாபா வந்து அன்புக்காக என்னெல்லாம் கம்பேர் பண்ணி சொன்னாரு. அன்பு வந்து ஃபவுண்டேஷன் பாபா சொல்றாரு. அன்பு தான் உங்க வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன். ஒன்று வந்து தில் வாலேன்னு பாபா சொல்றாரு, ஒன்று வந்து திமாக் வாலே, புத்திசாலி குழந்தை. அன்பு என்னது? மேக்னெட்னு பாபா சொல்றாரு. வேற என்னெல்லாம் சொன்னாரு பாபா? அன்பு வந்து தண்ணின்னு சொல்றாரு. ஞானம் வந்து விதை. அப்ப அன்பு தான் அந்த தண்ணி. அன்பு என்னது? அதுதான் வந்து ஒரு விதி. எதுக்கு? சம்பூர்ணம் ஆகிறதுக்கு, சம்பன்னம் ஆகிறதுக்கு ஒரு விதி. அன்பு நம்மள லவ்லின்னு ஆக்கிடுது. அன்பு வந்து பந்தனம் கிடையாது. லவ் வந்து ஃப்ரீடம். அதை நம்ம சுதந்திரமாக்குது. அன்பு வந்து நம்மள முக்து பண்ணுது, எல்லாத்துலேருந்து முக்தி கொடுக்குது. அன்பு வந்து அஷரீரியானது. அது வந்து சரீரத்துக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அன்பு வந்து இண்டிபெண்ட் ஆனது, சுதந்திரமானது. அது அன்பு வந்து செல்ஃப்லெஸ், நிஸ்வார்த், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது. எங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அங்க வந்து அன்பு இல்லை, அது சுயநலம் ஆயிடுது. அன்பு வந்து அன்கண்டிஷனல் ஆனது. உண்மையான அன்பு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அன்பு வந்து பிசினஸ் கிடையாது, இது ஒரு வியாபாரம் கிடையாது. நீங்க கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு இது வந்து பிசினஸ் கிடையாது. அன்பு வந்து கொடுக்க தான் தெரியும். அன்புக்கு வந்து கொடுக்க தான் தெரியும், வாங்க தெரியாது. ஸோ அன்பு வந்து அந்த நன்றி பாவனையோட இருப்பாங்க, அன்பாழ்வாங்க. நீங்க எனக்கு இவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த தேங்க்ஸ்க்கான அந்த பாவனை இருக்கும். அன்புல அந்த கிராட்டிடியூடுக்கான எனர்ஜி இருக்கு. அன்புக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் தெரியாது. எங்க அன்பு இருக்கோ அங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. எங்க அன்பு இருக்கோ அங்க பயம் கிடையாது. அப்போ ஒருத்தவங்களை பயமுறுத்துறதுல ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. அது சாடிஸ்டிக் ப்ளஷர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கவிதையில எழுதினாராம், நான் வயல் வழியா போயிட்டு இருந்தேன். அப்ப வயல்ல ஒரு அந்த பொம்மை மாதிரி ஒரு மனுஷன் நிற்பாங்கல்ல, அந்த பொம்மை கிடைச்சதாம். இந்த வயல்ல ஒரு பொம்மை மாதிரி ஒரு மனுஷன் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இது அப்படி கையை விரிச்சுக்கிட்டு அந்த இதை வச்சிருப்பாங்க. அப்ப அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாராம், நீ காலிலேருந்து நைட் வரைக்கும் இங்கேயே நிற்கிறே, டயர்டா இல்லை, போர் ஆக மாட்டேங்குதா உனக்கு? இப்போ அந்த பொம்மை சொல்றா, இல்லை. ஏன் ஏன் அந்த பொம்மைக்கு போர் ஆக மாட்டேங்குது நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த பறவைகள்லாம் என்னை பார்த்து பயப்படுது, பயந்து ஓடுது. அப்ப எனக்கு மற்றவங்க பயமுறுத்துறதுல ரொம்ப மஜாவா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு. இப்ப நம்மளும் வந்து ஒருத்தவங்க மற்றவங்க பயமுறுத்துறோம். எப்படி பயமுறுத்துறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப பயத்தை வெட்டணும்னா அதுக்கான மருந்து அன்பு தான். அப்ப எங்க அன்பு இருக்கோ அங்க எங்க வந்து பயம் இருக்கோ அங்க அன்பு வளர முடியாது. இப்ப தர்மம் என்ன சொல்லுது? இறைவனை பார்த்து பயப்படுங்க அப்படின்னு சொல்லுது. பைபிள்ல கூட அதான் எழுதியிருக்கு. ஜீசஸ் கிறிஸ்ட் போறாரு. ஸோ அப்போ ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து ஒருத்தவங்களை பார்த்து கேட்குறாங்களே, ஏன் பயந்துருக்கீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு சப்சங்கில் பிரவச்சன் கேட்டிருந்தோம். அங்கே இந்த மாதிரி சொன்னாங்க, இது பண்ணலன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க, இது பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க, இப்படி பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு அவங்க பயமுறுத்துனாங்க. அதை பார்த்து அதை கேட்டு நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு. அப்ப எங்க அன்பு இருக்கோ அங்கதான் சம்பூர்ண நிர்பயத்தா, பயம் இல்லாம இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? உண்மையான அன்புக்கான
உண்மையான அன்பு தான் நம்ம வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன். உண்மையான அன்பு தான் நம்ம இந்த விதைக்கான தண்ணி. அன்பு தான் விதி. அன்பு தான் உங்களை லவ்லின்னு ஆக்கும். அப்படியே விளையாட்டுலயே நீங்க சம்பூர்ணம் ஆயிடுவீங்க. எங்க அன்பு இருக்கோ அங்க வந்து கஷ்டப்பட அவசியம் இல்லை. அங்க நீங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வர அவசியம் இல்லை. எங்க அன்பு இருக்கோ அங்க எங்க கஷ்டமும் கிடையாது. எங்க அன்பு இருக்கோ அங்க லீக்கேஜ் கிடையாது. ஏன்னா எங்க லீக்கேஜ் இருக்கோ அங்க அதிருப்தி இருக்கு, அசந்துஷ்டா இருக்கு. எங்க அசந்துஷ்டா இருக்கோ அங்க மூட் ஆஃபா இருப்பாங்க. டபுள் லைட்டா இருக்க முடியாது. எதை அன்புன்னு சொல்றோமோ அதை பற்று தான். பற்று எது மேலெல்லாம் வரும் நமக்கு? பற்றுக்கு என்னெல்லாம் லிஸ்ட் பாபா இங்க சொல்லியிருக்காரு. முதல்ல மனிதர்கள் மேல பற்று. மனிதர்கள் மேல பற்று வந்துடுது. அதை நம்ம அன்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் அவங்க மேல ஏதோ ஒரு விசேஷத்தா இருக்கு, அது மேல ஒரு பற்று. ஏதோ ஒரு சாதனை மேல ஒரு பற்று. ஏதோ ஒரு சால்வேஷன் மேல, அடுத்து பாவனை சொன்னா எக்ஸ்ட்ரா சால்வேஷன், அது மேல ஒரு பற்று. வெஸ்டர்ன்ல ஒரு மார்ட்டின் லூதர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அன்பை 2 கேட்டகரியா பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் அன்பு ஐ இட், செகண்ட் ஐ தவ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இது ஐ இட். இட்னா பொருட்கள். அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் மேல எனக்கு ஒரு பற்று. அந்த பொருள் இல்லைன்னா எனக்கு அப்படியே பேச்சேனி ஆயிடுது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறோம். அந்த பொருளை அவ்வளோ பிடிச்சி வச்சிருக்கோம்னா, அது இல்லைன்னா அவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிடுறோம். அதை அப்படி பிடிச்சி வச்சிருக்கோம். ரெண்டாவது ஐ தவ் அப்படின்னா ஏதோ ஒரு மனிதர் மேல பற்று. தவ்னா நீ. மனிதர்களோட அன்பு லிமிட்டட் தான். மனிதர்களோட புத்தியும் லிமிட் தான். ஒரே ஒரு பரமாத்மாவோட அன்பு மட்டும்தான் அன்லிமிட்டட் ஆனது, அன்கண்டிஷனல் ஆனது. மற்றபடி எல்லா அன்பும் மனிதர்களோட அன்பு எல்லாமே துக்கத்தை நோக்கி தான் கூட்டு போகுது. அதனால பாபா என்ன சொல்றாரு, இந்த பற்றை நம்ம அன்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது அன்பு கிடையாது, அது பற்று. அப்ப இந்த பற்றுனால என்ன ஆகுது? லீக்கேஜ் ஆகுது. அப்ப லீக்கேஜ்னால என்ன ஆகும்? திருப்தி இல்லாம இருப்போம். இப்ப திருப்தி இல்லைன்னா என்ன ஆகும்? சந்தோஷமா இருக்க மாட்டோம். சந்தோஷமா இல்லைன்னா ஆகும், ஹெவி ஆயிடும், டபுள் லைட்டா இருக்க மாட்டோம். மூடு மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் மூடு. அன்பு 3 விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ், ரெண்டாவது மத்தவங்க மேல அன்பு வைக்கிறது, மூணாவது இறைவன் மேல அன்பு வைக்கிறது. அது ரொம்ப உயர்ந்ததானது, ரொம்ப சர்வோச்சானது. அந்த அன்பை தவிர வேற யாருக்கும் அன்புன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பொய்யான அன்பு தான். ஏன்னா ஆத்மாவோட மூல சுபாவமே என்னது? பரமாத்மா மேல அன்பு வைக்கிறது. ஸோ அதனால இன்னைக்கு முரளி பாபா ஸ்டார்டிங்ல அதான் சொல்றாரு, 1 2 3 4 5. இன்னைக்கு முரளியை நம்ம இப்படி பார்க்கலாம். ஒண்ணுன்னா என்னது? ஒரு மந்திரம் பாபா இங்க சொல்றாரு. என்ன மந்திரம்? ஒரு மந்திரம் இன்னைக்கு பாபா சொன்னாரு. எந்த மந்திரம் அது? யோசிங்க. நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். இந்த மந்திரம் இன்னைக்கு பாபா சொன்னார். எல்லாத்தோட பெரிய விசேஷத்தா என்னது? பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம், பாபாவுடைய மாறணும். யாரா வேணாலும் இருக்கலாம், லாஸ்ட் மணியா கூட இருக்கலாம், இல்ல பேதாவ கால்நடை உள்ளவங்களா இருக்கலாம். அவங்க இறைவனை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பக்தியில கூட அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது முட்டாள் மனிதர்கள் என்ன கண்டுக்க மாட்டாங்க, என்ன தெரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் சாதாரண இறைவன் சாதாரண ரூபத்துல தான் வருவாங்க. அதை முட்டாள் மனிதர்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. அப்ப இந்த மந்திரம் பாபா நமக்கு கொடுத்துறாரு. மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணணும். பக்தியில மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரம் சித்தி ஆயிடுது. நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். இதை நம்ம மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு.
அடுத்து 2 விஷயம் பாபா சொன்னார். 2 விஷயம் நிறைய சொன்னாரு. இந்த முரளியில பாபா வந்து என்ன சொன்னாரு? வாய்தா ஃபாய்தா. அப்ப நம்ம செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணணும், அதை ரியலைஸ் பண்ணணும். எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அப்ப கம்ப்ளீட் ஆயிடுவீங்க. அடுத்த 2 விஷயம் பாபா சொன்னார். இப்ப இன்னைக்குள்ள முரளியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க், எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இந்த வாரம் நோ கம்ப்ளைண்ட் வீக். நோ கம்ப்ளைண்ட் வீக். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. சீனியர்ட்டையும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. கூட இருக்கிறவங்கள்ட்டையும் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. சிஸ்டம் பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. யாரு மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பாபா பற்றியும் போய் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. பாபா மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சில பேருக்கு பாபா மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. பகவான மேலேயும் நிறைய பேர் அதிருப்தியா இருக்காங்க, சந்துஷ்ட இல்லாம இருக்காங்க. அதுலயும் 2 கேட்டகரி இருக்கு. ஒருத்தவங்க வந்து அன்புனால சொல்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து வேற இது. ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சென்ட்ரலா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஞானத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்லயே கீதா பாடசாலை இருந்தது. இப்ப நாங்க அங்க போயிருந்தோம். அவங்கள்ட்ட சொன்னோம், சரி அட்லீஸ்ட் மதுபன் வாங்க, மதுபன் வாங்க, மதுபன்ல பாபாவை சந்திக்கனாச்சும் வாங்க அப்படின்னு. அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்களா, இல்ல சிவபாபா வந்து கல்லு. சிவபாபா மேலேயே அவங்க வந்து ரொம்ப திருப்தியா இருந்தாங்க, நாராஜா இருந்தாங்க. சிவபாபா மேலே, பகவான் மேலேயும் வந்து அவங்க அதிருப்தியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பகவானையும் விட்டுட்டாங்க அவங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க சில பேர். இப்ப இன்னைக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்னதுன்னா, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நோ கம்ப்ளைண்ட். ஏன்னா எப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோமோ அப்ப நம்ம அவங்களுக்குள்ளார உள்ள நெகட்டிவிட்ட தான் சிந்தன் பண்றோம். அப்ப நமக்குள்ளார அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துடுது. சூக்ஷ்மத்துல அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துடுது. அப்புறம் 2வது விஷயம் பாருங்க, நம்மளுக்கு மத்தவங்கள பத்தி எவ்வளவு தெரியும். கணவர் மனைவி ஒன்னாவே இருக்காங்க, 50 வருஷமா இருக்காங்க. அப்ப கணவர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க மனைவியை தெரியுமான்னு முழுமையா. நம்ம மத்தவங்களை தெரிஞ்சுக்க முடியுமா? வாழ்க்கை முழுவதும். ஆனா நம்ம என்ன விரும்புறோம்? எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும். எப்ப என்ன இவங்க புரிஞ்சுப்பாங்க? நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க. அதே ஆசையோட தான் இறக்குறோம். நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன், எவ்வளவு நான் தவம் பண்ணேன், எவ்வளவு தபஸ்யா பண்ணேன். ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நமக்கு மத்தவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு முகமூடி போட்டு சுத்துறாங்க. நம்ம மத்தவங்களுக்கு நம்மள எப்படி காமிக்கிறோமோ அந்த மாதிரியே நம்ம இருக்கோம். நம்ம உள்ளார வேற மாதிரி இருக்கும். ஆனா வெளியே நம்ம வந்து வேற மாதிரி மத்தவங்கள்ட்ட காமிச்சிருக்கோம். மத்தவங்க நம்மளை பத்தி ஏதோ யோசிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு உண்மையா இருக்க முடியும்? அப்ப இந்த டிராமா வந்து ரொம்ப கல்யாண்காரி. ஒவ்வொரு ஆத்மாக்கும் தனிப்பட்டி இண்டிவிஜுவல் கார்மிக் யாத்திரா. அவங்க அவங்க யாத்திரையில போறாங்க, நம்ம யாத்திரையில இருக்கோம். அதனால இது வந்து நோ கம்ப்ளைண்ட் வீக். இப்ப இந்த மண்டேல இருந்து அடுத்த சண்டே வரைக்கும், இல்ல அடுத்த சாட்டர்டே வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. யாரு மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. மனசுல கூட கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது, இல்ல எழுதி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, எதுவுமே கிடையாது. யார் மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட். அப்ப இந்த வாய்தாவை, இந்த ப்ராமிஸை வந்து உறுதியோட ஃபாலோ பண்ணுங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அமிர்த வேலை யோகால வந்து மனம் சாந்தமா இருக்கும். அப்ப அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது யோகா பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி இல்லை. ஏன்னா அமிர்த வேலைக்கு அப்புறம் மனம் சாந்தமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு புது சங்கல்பம் போகணும். அதாவது வந்து அப்போ வந்து புது பிளானிங் பண்ணுங்க. ஏதோ உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுக்கான பிளானிங் பண்ணுங்க. அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான பிளானிங் பண்ணுங்க. இப்போ நம்ம தினச்சரியா வந்து மேலும் கீழும் இருக்கு, அதுக்கான பிளானிங் பண்ணுங்க. இப்போ நான் மதுவன் போறேன்னா அங்க என்ன பண்ணும், அதுக்கான பிளானிங் பண்ணுங்க. மதுவனுக்கு வந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண, இவங்களை சந்திச்சேன், அவங்கள சந்திச்சேன். அப்போ திரும்பி வரும்போது அதே மாதிரிதான் மனசு இருக்கு. எந்த ஒரு ஆழமான ஒரு பரிவர்த்தனும் இல்லை. ஏன்னா முழு நேரமும் நான் வெளிமுகமா தான் இருந்தேன். அப்படி வந்து நம்ம இருக்கக்கூடாது. இங்க பட்டி பண்றதுக்காக வராங்க மதுவன்ல,
ஓபிடியில் என்ன சந்திக்கிறாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. இங்கே எப்படி வந்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க வட்டி முடிஞ்சிருச்சானா, இல்லை வட்டி அது பாட்டுக்கே அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ நான் கேட்பேன், அங்கே வட்டி நடந்துட்டுருக்குன்னா இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஒரு பக்கம் வட்டி நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவங்க சைட் சீன் பார்க்க போயிடுறாங்க. வட்டினா என்னது? லாக்டவுன். அந்த ஒரு இடத்துல நீங்கள் லாக் ஆகிக்கணும் உங்களை, அதை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சங்கல்பம் எடுத்துக்கணும். அப்போ வாய்தா ஃபாய்தா இதை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அனுபவத்தின் ஆழத்துல போயிடுங்க, கடலின் ஆழத்துல போயிடுங்க, அந்த அனுபவங்களின் ரத்தினங்களை எடுங்க. ஸோ நோ கம்ப்ளைண்ட், கம்ப்ளீட். இன்னொரு எப்படி பாபா முரளியை ஸ்டார்ட் பண்ணாரு? சௌமான்லேருந்து ஸ்டார்ட் பண்றாரு. முரளியோட அலை எப்படி இருக்கு? சௌமான் மற்றும் அன்பு, இது ரெண்டு பத்தி பாபா சொல்றாரு. சௌமான்னா உயர்ந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கிறது, சிரேஷ்ட ஸ்திதியில இருக்கிறது. சௌமான் வந்து ஆத்ம கிராந்தி, ஆத்ம புரட்சி. அது வந்து நான்கிற அந்த இதை வந்து அழிச்சிருது. நான் யாரா இருக்கணும் அதுல நிலைச்சு இருக்கிறது. சௌமானுக்கு 3 பெனிஃபிட் இருக்கு. யார் சௌமான்தாரியா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. யார் சௌமான்தாரியா இருக்காங்களோ அவங்க பணிவா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாருக்கும் அன்பானவங்களா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ரோல் கான்சியஸ்ல இருக்க மாட்டாங்க, சோல் கான்சியஸ்ல இருப்பாங்க. அவங்க ஜாதி, தர்மம், போஸ்ட், பொசிஷன் இதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. யாரோ கீழ் ஜாதி வராங்க, சென்டர்ல யாரோ ஒரு கீழ் ஜாதி வராங்க, அப்ப நம்ம என்ன பார்க்குறோம்? கோர்ஸ்க்காக வந்திருக்காங்க, அப்ப நம்ம என்ன பார்க்குறோம்? கீழ் ஜாதின்னு பார்க்குறோமா? அப்ப யாராவது கீழ் ஜாதி வந்து என்ன சொல்றோம்? நீங்க போய் பண்ணுங்க, நான் வந்து விஐபிக்கு மட்டும்தான் கோர்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்றோமா? எல்லா ஆத்மாவையும் பகவான் எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி நான் பார்க்கணும். பகவான் வந்து இதெல்லாம் பார்க்கறது இல்லை, அவகுணம் பார்க்கறது இல்லை, பலகீனங்களை பார்க்கறது இல்லை. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கலை, புருஷார்த்தம். ஏன்னா நம்ம மற்றவங்கள பார்த்தா உங்களால அவகுணம் தான் தெரியுது. இதே முரளியில பாபா சொல்றாரு, அனாதி ஆதி சம்ஸ்காரம் மட்டும் பாருங்க. அப்ப இந்த முரளியிலேருந்து 2வது ஹோம்ஒர்க், சோல் சிக்னேச்சர். உங்களுக்குன்னு ஒரு புது சிக்னேச்சர் கண்டுபிடும். உங்க எல்லாருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். இது வந்து சோல் சிக்னேச்சர், சௌமான் உள்ள சிக்னேச்சர். நான் வந்து மகான் ஆத்மா. இப்ப இந்த சிக்னேச்சர் பண்ணுங்க, நான் விஸ்வ கல்யாண்காரி. அதை ஷார்ட்டா ரெடி பண்ணுங்க, VK அந்த மாதிரி, விஸ்வ கல்யாண்காரி. இது என்னது? சோல் சிக்னேச்சர். நான் பரம் பவித்ர ஆத்மா, அந்த சிக்னேச்சர் நீங்க ரெடி பண்ணுங்க. நான் தேவதா, D, அந்த ஒரு சிக்னேச்சர் ரெடி பண்ணுங்க. நல்ல ஒரு ஹோம்ஒர்க் தானே இது. புது சிக்னேச்சர் உங்களுக்கு நீங்க உருவாக்குங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிக்னேச்சர், புது புது சிக்னேச்சர் ரெடி பண்ணுங்க. அப்போ அந்த சௌமான்ல நான் அந்த முழு நாளும் நிலைச்சிருக்கணும். இது வந்து இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க். நான் சிவசக்தி, துர்காவோட சிக்னேச்சர் எப்படி இருக்கும்? DURG, அது என்னுடைய புது சிக்னேச்சர். சரஸ்வதியோட சிக்னேச்சர் ரெடி பண்ணுங்க. பிரதர்ஸ் என்ன சிக்னேச்சர்? பிரதர் என்ன சிக்னேச்சர் ரெடி பண்ணுவாங்க? ஹனுமான், மகாவீர், கணேஷ், சங்கர். ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு புது சிக்னேச்சர் ரெடி பண்ணுங்க. ஏன்னா முரளியிலேருந்து நம்ம கிரியேட்டிவிட்டி பண்ணணும். இல்லைன்னா அதே விஷயத்த கேட்டு கேட்டு நம்ம போர் அடிச்சிடுது, மனசுக்கு வந்து டல் ஆயிடுது. ஒரு புதுமை கொண்டு வரணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காரியம் என்னது? எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இந்த வாரம். 2வது சோல் சிக்னேச்சர். 3வது காரியம் சௌமான் மிரர். 3வது காரியம் என்னது? சௌமான் மிரர். எல்லார் வீட்லயும் கண்ணாடி இருக்கும் தானே? மதுபன்ல செய்யாதீங்க, வீட்டுல போய் செய்யுங்க. உங்க வீட்டுல கண்ணாடி இருக்கும்ல, அதுல வந்து சௌமான் எழுதி ஒட்டிருங்க. அந்த ஸ்டிக்கர் வந்து வரும், கடையில கிடைக்கும். அதுல சௌமான் எழுதி உங்க கண்ணாடியில எழுதி ஒட்டிருங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா சௌமான் மிரர். எப்பெல்லாம் கண்ணாடியை பாக்குறோமோ அப்ப அந்த சௌமான் தெரியும். இல்ல மொபைல்ல வந்து பின்னாடி இருக்கும்ல,
அதில் வந்து நீங்கள் எழுதி ஒட்டிடுங்க. சௌமான் மிரர் சோல் சிக்னேச்சர் நோ கம்ப்ளைண்ட் வீக். இப்போ முரளியில் பாபா என்ன சொல்கிறாரு, யார் சௌமானில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சௌமான் கொடுப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. ஆன்மீகத்தோட ரொம்ப உயர்ந்த நிலையே என்னது, பணிவாக இருக்கிறது. இதுதான் ஆன்மீகத்தோட பியூட்டியே. இல்லைன்னா நமக்குள்ளார எல்லாம் நிரம்பி இருக்கு, இருந்தாலும் டவுன் டு எர்த்தா இருக்கணும். எல்லா தாதிங்களை பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு அகங்காரமும் கிடையாது. அவங்களுக்குள்ளார நான்கிற அந்த அகங்காரமே இல்லை அவங்க டிக்ஷனரியில். நான் மற்றும் என்னோடது இது ரெண்டுத்தையும் நீக்கிறது தான் ஆன்மீகமே. அப்ப நான் ஜஸ்ட் வந்து ஒரு நிமித்தம், நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு புல்லாங்குழல் தான். ஊதுறது வந்து அந்த சிவபாபா, முரளிதர் வந்து அவரு நம்மள ஜஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஜஸ்ட் வந்து ஒரு நிமிட். இன்னொரு வார்த்தையை உங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பகவானுக்கு பிரியமானவங்க. யார் அவங்க? பகவானுக்கு பிரியமானவங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ, பகவானுக்கு பிடிச்சவங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், பாபா எனக்கு பிடிக்கல. என் பக்கத்துல உள்ளவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. அதாவது உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க வந்து உங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்க பையன் இருக்காங்க, அவன் வந்து விஷம், அவன் மேல எனக்கு ரொம்ப வெறுப்பு, அவனை முன்னாடியே கொண்டு வராதே. அப்ப அம்மா சந்தோஷப்படுவாங்களா? பகவான் உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு, ஆனா உங்க பரிவாரம் இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரானது, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. துவாபர யுகத்துல நான் உங்களை தான் கேட்டேன், கடவுளே வந்துருங்க அப்படின்னு. நீங்க வந்தீங்கன்னா உங்க மேல பலி ஆயிடுவோம் அப்படின்னு. ஆனா நம்ம இது வந்து நான் இன்னைக்கும் யோசிச்சு பார்க்கல. நீங்க வந்தீங்கன்னா உங்க கூட இந்த பரிவாரமும் வரும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவங்க கூட தான் இரவும் பகலும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லா கணக்கு வழக்கும் இங்கே தான் முடியும். கூட தான் எல்லா கணக்கு வழக்கும் இங்க முடிக்கணும். பாபா எனக்கு உங்க மேல அன்பு இருக்கு, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா இந்த பரிவாரம் இருக்கே, இவங்களுக்குள்ளார எந்த குணமும் கிடையாது, நிருகுண ஆத்மாக்கள். இவங்களுக்குள்ளார எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, இவங்களை என்னதான் பண்றது இந்த பரிவாரத்தை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த பரிவாரத்தை பார்த்து பகவானுக்கு பிடிச்ச ஆத்மாக்கள் அவங்க எல்லாரும், அவங்கள பத்தி நம்ம என்ன யோசிக்கிறோம்? அதனால எல்லார் மேலயும் அன்பு இருக்கணும். பரிவார மேலேயும், பரிவார்ட்டேனும் சந்துஷ்டக்கான திருப்திக்கான சர்டிபிகேட் வாங்கும். ஆனா சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து உறுதிமொழி எடுத்திருக்காங்க, நான் வந்து யாருக்கும் இறந்து போயிடுவேன், ஆனா உனக்கு சர்டிபிகேட் தர மாட்டேன் அப்படின்னு சில ஆத்மாக்கள் இருப்பாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா நான் வந்து நீ வந்து என்னோட ரிஜெக்ட் லிஸ்ட்ல இருக்க, நான் உனக்கு எப்பயுமே சந்துஷ்டாகான சர்டிபிகேட் தர மாட்டேன். சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி இருக்காங்க, அது வந்து அவங்க சம்ஸ்காரத்தினால அவங்க துக்கமா இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் அவங்க துக்கமா இருக்காங்க. ஏன்னா துக்கம் ஆகுறது அது அவங்களோட சம்ஸ்காரமா இருக்கு, அசந்துஷ்ட ஆகுறது அவங்களுடைய சம்ஸ்காரமா இருக்கு. 2 சாதுகள் இருக்காங்க, இரவு பகலும் இறைவனை பத்தி பாடுறாங்க. 2 பேரும் கூட தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து வயசானவர், ஒருத்தர் வந்து யங்கானவர். ஒரு நைட்டு வந்து 2 பேரும் ஒரு கிராமத்துக்கு வெளியே எங்கேயோ தங்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அங்க இவங்களே சின்னதா ஒரு குடிசை மாதிரி வீடு கட்டி அங்க தங்குறாங்க. அன்னைக்கு மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப கொஞ்சம் மழை காத்து இதெல்லாம் கொஞ்சம் வேகமா அடிச்சதுனால அந்த பாதி கூரை வந்து மேல இருந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப அதுல ஒருத்தர் எந்திரிச்சு வந்து அந்த எங்காவுல ஒரு இறைவனை திட்டுறாராம், கடவுளே இந்த உலகத்துல எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனா நாங்க ஏழையா இருக்கோம், சின்னதா ஒரு குடிசை வீடு கட்டி வச்சிருந்தோம், அதையும் பாதி பிச்சுட்டீங்களே அப்படின்னு ரொம்ப திருப்தி ஆயிட்டாராம். இறைவனை திட்டிட்டு இருந்தார். அதே அவர் கூட உள்ள இன்னொரு வயசானவர், அவர் என்ன சொன்னார்னா, அவரு கடவுளுக்கு வந்து கையை வணங்கி நன்றி சொன்னார். அதாவது நீங்க நினைச்சா முழு குடிசையும் காலி பண்ணிருக்க முடியும், ஆனா பாதி மட்டும் எடுத்துட்டு பாதி வச்சிருக்கீங்க. இப்ப நாங்க நல்லா தூங்கவும் முடியும், மலையோட அந்த ஆனந்தத்தையும் இருக்க முடியும் அப்படின்னு அவர் அந்த மாதிரி சொன்னார்.
அப்போ மதுபனில் வரோம், இங்கே ரூம் கொடுக்குறாங்க, அப்புறம் நைட்டே சொல்கிறாங்க இல்லை இந்த ரூம் காலி பண்ணும். என்ன ஆகுது, திருப்தி ஆகிடுறோம், மூட் ஆஃப் ஆகிடுது, உடனே மூட் ஆஃப் ஆகிடுது. மதுபனில் வந்தோம், அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்க, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும், கியான் சரோவர் ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்கிறோம். அது அப்புறம் என்னது, மூட் ஆஃப் ஆகிடுது. தனியாக ஒரு ரூம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அங்கே உடனே கொஞ்ச நேரம் கழித்து 3 நாள் மாத்தாஸ் வந்துட்டாங்க. அவங்க இரவு பகலும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, ஒருத்தருக்கு ஃபேன் வேணும், ஒருத்தருக்கு ஃபேன் ஆஃபாக வேணும், ஒருத்தருக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணணும், ஒருத்தருக்கு ஜன்னல் சாத்தி இருக்கணும். ஒருத்தர் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் தூங்கியிருக்கோம், வந்தால் என் மேலே இடிச்சிட்டு போகிறாங்க. பாத்ரூம் போனால் என்ன பண்ணுறாங்க, வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க அவ்வளோ சீக்கிரமாக, ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அங்கே வாஷ் பேஷனில் வெறும் முடியாவே கிடக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்ன ஆகுது, ஆனால் பாபா என்ன சொல்கிறார், எவ்வளோ அன்பு என் மேலே இருக்கோ அவ்வளோ அன்பு பரிவார் மேலே இருக்கணும். அப்போ பரிவார் மேலே அன்பு இல்லைன்னா பாபா மேலேயும் அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான், ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சன்ஸ்காரம் வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தாரணை, பேக்ரவுண்ட், லைக்ஸ், டிஸ்லைக் எல்லாம் எவ்வளோ வெரைட்டியான ஆத்மாக்கள் இருக்காங்க. பாபா சந்திக்கிறதுக்காக வரோம், வீட்டு மாதிரியா சொகுசு கிடைக்கும், வந்தவொடனே எவ்வளோ லைனில் நிற்கணும், சாப்பாடுக்கு எல்லா விஷயத்துலையும் லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. எங்கேயாவது உட்காந்து முட்டி வலிக்குது. அங்கே சாப்பாடுக்கு போனால், வயசானவங்க சாப்பாடுக்கு போனால் அங்கே உட்காரத்துக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. யங்கானவங்களாம் சேரில் உட்காந்துருக்காங்க, என்னை பார்த்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, உட்காரிங்களா மாதாஜி அப்படின்னு கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக பாபா மிலனுக்கு வரும்போது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஆனால் இருந்தாலும் அன்பு இருக்கிறதுனால தியாகம் பண்ணுறோம். அந்த அன்பு சஹன் சக்தியை அதிகப்படுத்துது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம். ஸோ அதனால் இந்த சௌமானுக்கான 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சௌமானுக்கான விஷயம் என்னன்னு, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க சின்ன குழந்தையா கூட இருக்கலாம். 2வது பணிவாக இருக்கணும். 3வது எல்லாருக்கும் அன்பானவங்களா ஆகணும். இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 4 விஷயம் சொன்னாங்க. அடுத்து 4 விஷயம் பாபா சொல்றாரு. 4 குரூப் இங்க பாபா சொல்றாரு. கன்யா, அப்புறம் அதர் குமார்ஸ். சில நேரத்துல இந்த வயசானவங்க ஓல்டேஜ்னால டிப்ரெஷன்ல இருக்காங்க, என் வாழ்க்கை வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு. ஆனா இது மறந்துடாதீங்க, பிரம்மா பாபா எப்ப அவங்க சாதனாவை ஸ்டார்ட் பண்ணாங்க, 60 வயசுக்கு அப்புறம் தான். ஸோ அவங்க நம்ம ஹம்ஜீன்ஸ். இப்போ யூத்துக்காக பாபா என்ன சொன்னாங்க, உலகத்தில் உள்ள யூத் விநாசம் பண்ணுறாங்க, விகாரத்தில் போகிறாங்க, அழிவை நோக்கி தான் போகிறாங்க. ஆனால் பகவான் இங்கே டிவைன் யூத், ஸ்பிரிச்சுவல் யூத், யுவா செல்வம், அவங்க உலக நன்மைக்காக போராடிட்டு இருக்காங்க. அடுத்த 3வது கன்யா பற்றி பாபா சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் சிவசக்திகள். சின்ன சின்ன கன்யாவுக்கு பாபா எவ்வளோ உயர்ந்த சௌமான் கொடுத்து அவங்க சக்தியை எழுப்பியிருக்காங்க. இந்த ஈஸ்வரிய யஜ்யத்தில் அவங்க லைஃப்பை சுவாகா பண்ணிட்டாங்க. அடுத்து 4வது இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க. யார் உங்க முன்னாடி குனிவா, பெரிய பெரிய ஜெகத்குரு மகாத்மாக்கள் உங்க முன்னாடி தலை வணங்குவாங்க. குழந்தைங்களுக்கும் பாபா சொல்லியிருந்தாரு, ஆனால் அதை விஸ்தாரம் பண்ணல. குழந்தைங்களுக்காக என்ன சொன்னாங்க, சின்ன குழந்தைங்களுக்காக யார் பெரியவங்களால பண்ண முடியாதோ அந்த காரியங்கள் சின்ன குழந்தைங்க பண்ணி காமிப்பாங்க. இந்த 4 விஷயம் பாபா சொல்லியிருந்தார். அதாவது இதுலேருந்து என்ன பாபா சொல்றாருன்னா, யாரும் இந்த மாதிரி சொல்ல முடியாது, நான் ஹோப்லெஸ்ஸா இருக்கேன், நான் அதர் குமார் இல்லை நான் குமாரி அதனால பண்ண முடியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பாபா பக்தியில என்ன காமிச்சிருக்காங்க, குரங்கு பெரிய பெரிய கல் போட்டுது, ஆனா அந்த அணில் என்ன பண்ணுச்சு, ராமாயணத்துல எப்படி காமிச்சிருக்காங்க, ரொம்ப சின்ன கல் போட்டது. அப்ப இந்த இறைவனோட இந்த குலம் ஏழை ஆத்மாக்களின் ஒவ்வொரு ரூபால இருந்து நிரம்பும், அந்த மாதிரி கணக்கு.
என்கிட்ட காசு இல்லை, இது இல்லை, அது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பகவானுக்கு வந்து ஸ்தூல சேவாதாரி இல்லை, சூக்ஷ்ம சேவாதாரிகள் தேவைப்படுது. அவங்க வந்து தன்னுடைய சிரேஷ்ட ஸ்திதி மூலியமாக, நிர்மோகி அவஸ்தா மூலியமாக இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும். சிரேஷ்ட ஸ்திதி தான் ரொம்ப பெரிய சேவை இந்த யஜ்யத்தோட. ஸ்தூல் சேவா யாரு வேணாலும் செய்யலாம். 10 மாதாவை கூப்பிட்டீங்கன்னா 100 பேர் வந்துடுறாங்க. ஆனா சூக்ஷ்ம சேவை பண்ணணும். உங்க சங்கல்பத்தின் மூலியமா இந்த உலகத்துக்கு நன்மை பண்ணணும். இந்த முரளியிலேருந்து அடுத்த ஹோம்ஒர்க் இங்கேருந்து நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பண்ணணும். ஒரு கேண்டில் ஏற்றிக்கோங்க, அது உங்க முன்னாடி வைங்க. நீங்க குரூப்பா இருந்தீங்கன்னா சர்க்கிள்ல உட்காந்துக்கோங்க. நடுப்புற கேண்டில் ஏற்றி வச்சு சர்க்கிள்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணுங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லா துக்கி ஆத்மாக்கள் அவங்களுக்கு சுகம் கிடைக்கட்டும். எந்த விகாரி ஆத்மாக்கள் இருக்காங்க, அலைந்து கொண்டிருக்க ஆத்மாக்கள், விகாரி ஆத்மாக்கள், அவங்க எல்லாருக்கும் சக்திசாலி கிரணங்கள் கொடுங்க. இல்ல சில ஆத்மாக்கள் யார் கூட நம்ம டிஸ்கனெக்டடா இருப்போமோ அந்த ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுங்க. இந்த ஹோம்ஒர்க் வந்து நீங்க பண்ணணும். இந்த முரளியிலேருந்து இன்னொரு ஹோம்ஒர்க்கு நீங்க என்ன பண்ணா, லவ் ட்ரீ வந்து ரெடி பண்ணணும். லவ் ட்ரீ அதாவது ஒரு மரம் வந்து நீங்க வைக்கணும். அது பேர் என்னது? லவ் ட்ரீ, பிகே ஃபேமிலி. அந்த மரம் வளர வளர நீங்க என்ன ஃபீல் பண்ணா, அதுல உள்ள ஒவ்வொரு இலையும் இந்த பிராமன் குடும்பத்தோட சேர்ந்தவங்க. முரளியிலேருந்து நீங்களே டெய்லி ஹோம்ஒர்க் எடுங்க. சாக்கார் முரளியிலேருந்து நீங்க டெய்லி ஹோம்ஒர்க் எடுங்க. அப்பதான் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கும். இல்லாட்டினா என்ன ஆகும், போர் ஆயிடுவீங்க. போர்டம் வந்துடும். எங்க ரிப்பீட்டேஷன் இருக்கோ அங்க போர்டம் வந்துடுது. ராமர் கதை கேட்கும்போது சத்சங்கெல்லாம் பாருங்க, எவ்வளவு பேர் தூங்குறாங்க. ஏன் தூங்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் முன்னாடியில இருக்கு. பிராமணர்களுக்கு அதிக தூக்கம் எங்க வருது? முரளியில. ஏன்னா முரளியில என்ன சொல்லுவாங்கன்னு முன்னாடியே தெரியும். பாபா வந்திருக்காரு, காம மகா எதிரி, ஆதி மத்தியானத்து துக்கம் கொடுக்கக்கூடியது, நீ வந்து ஃப்ளவர் ஆகணும், சத்தியமும் தெரியுது, அவகுணத்தை தியாகம் பண்ணும். பாபா வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காரு. தேகம், தேக தர்மம் எல்லாத்தையும் வந்து மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யும். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யணும். இதேதான் வந்து முரளியில வந்துட்டே இருக்கு மறுபடியும். அதுக்கப்புறம் கேட்டு கேட்டு எப்போ தூக்கம் வந்துடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. திவ்ய குணங்கள் தாரணை பண்ணணும், ஆத்மிக் திருஷ்டி வச்சுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ வாட்டி கேட்டோம். இதை கேட்டு 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 போர் ஆயிடுச்சு. அதனால முரளியை வந்து கிரியேட்டிவா மாத்துங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க, ஏதாவது ஒரு கவிதை எழுதுங்க, அதுல இருந்து ஏதாவது வந்து ஒரு லெட்டர் எழுதுங்க. அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, நான் வந்து சிவபாபாவுக்கு முரளி சொல்றேன், அதுல இருந்து சில வாய்ஸ் மெசேஜ் ரெடி பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அதுல இருந்து கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுங்க, ஃபிளாஷ் கார்டு ரெடி பண்ணுங்க. அதுல இருந்து பேண்ட் போஸ்டரு, பிக்சரு, அனிமேட்டட் வீடியோ ரெடி பண்ணுங்க. யாரால பாட்டு பாட முடியுமோ பாட்டு பாடுங்க, அனிமேட்டட் ஃபிலிம் பண்ணுங்க. அது கூட ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணாததை வந்து பண்ணணும். அதுலேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. அதுலேருந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து தனியாக எடுங்க. அதுலேருந்து வர புது புது ஹிந்தி வார்த்தையை தனியாக எழுதுங்க. பாபாவுக்கு வந்து உக்கீர், இது வந்து ஞானத்தோட வக்கர் அப்படின்னு புது புது வார்த்தையெல்லாம் பாபா சொல்றாரு. அதுலேருந்து கதைகள் தேடுங்க. அதுலேருந்து என்னென்ன கேரக்டர்லாம் வந்திருக்கு, ஹிஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு, அதை வந்து நீங்க கண்டுபிடிங்க. என்னென்ன விஷயம் பாபா அதில் சொல்றாரு, அதுலேருந்து புதுமை பண்ணுங்க. அப்பதான் வந்து அது ஒரு கிரியேட்டிவா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். இல்லாட்டினா அதே மறுபடியும் கேட்டு போர் ஆயிடுது. அதே எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே முரளி லைஃப்ல எந்த ஒரு ஸ்பார்க்கும் இல்லை, ஊக்க உற்சாகம் இல்லை. முரளியை வந்து பின்னாடில இருந்து படிங்க, வர்தான்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. அதுல இருந்து லாஸ்ட்ல இருந்து படிங்க. முரளியை வந்து ட்ரில்லா மாத்துங்க, கமெண்ட்ரியா மாத்துங்க. ஒரு 2 கன்வர்சேஷன் எழுதுங்க. 2 ஆத்மா பரந்தாமத்துல ஒருத்தவங்க மொத்தம் கூட என்ன பேசுறாங்க, அதை வந்து நீங்க எழுதுங்க. அதுல இருந்து புது சௌமான் எழுதுங்க. எப்படின்னா, நான் வந்து சௌமானின் ராஜாவாக விரும்புறேன் அப்படின்னு புது சௌமான்.
யார் சோமான் கிங் ஆக முடியும், யார்கிட்ட நிறைய சோமான் இருக்கோ அவங்க தான் வந்து சோமான் கிங். நான் வந்து ராஜா, அந்த சோமான் இல்லை, நான் வந்து சௌமான்களின் ராஜா அப்படின்னு இந்த மாதிரி நவீன புதுமை கொண்டு வாங்க. அப்ப இது 4. அடுத்து 5 விஷயங்கள் பாபா சொல்றாரு. வெற்றி சஃபல் பண்ணுங்க, சஃபல்தா மூர்த் ஆகுங்க. சங்கல்பம், போல், கர்மம், சக்தி இது எல்லாத்தையும் வந்து சஃபல் பண்ணுங்க. சஃபல்னா எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. சஃபல்னா என்னது, அதை வந்து நல்ல விதமா பயன்படுத்துறது, பலன் கொடுக்கக்கூடியதா செய்யணும். அமிர்த வேலையில சாந்தமா இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்றது, நம்ம சன்ஸ்காரம் மாத்துறதுக்காக அதை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அமிர்த வேலை முடிஞ்சது அப்படியே கிளம்பி போயிடும். எப்ப கான்சியஸ் மைண்ட் அமைதியா இருக்கும், சப்கான்சியஸ் ஆக்டிவா இருக்கும், அப்பதான் விதை போடணும். யாரோ துக்கமாகறதுக்கான சுபாவம் இருக்கு, விக்டிம் கார்டு வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப அந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அழுகுறதுக்கான சுபாவம் இருக்கு, துக்கத்துக்கான சுபாவம் இருக்கு, பயத்துக்கான சுபாவம் இருக்கு, அந்த இதுல அப்ப வேலை செய்யுங்க. அமிர்த வேலைக்கு அப்புறம் அப்ப வந்து மனம் சாந்தமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க வேலை செய்யுங்க. அந்த நேரத்துல விதை போடுங்க. புது சுபாவ சம்ஸ்காரக்காக வேலை செய்யுங்க. ஸோ அதனால சுபாவ சம்ஸ்காரத்தையும் சஃபல் பண்ணுங்க. இப்போ டோட்டல் எவ்வளோ விஷயம் ஆயிடுச்சு, 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி 5 விஷயங்கள் பாபா இந்த மொழியில சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மொழியிலேருந்து இன்னொரு ஹோம்ஒர்க் நீங்க இன்னைக்கு பண்ணணும். அது என்ன ஹோம்ஒர்க்னா, இன்னைக்கு முரளியோட வரதானத்துல என்ன இருந்தது, கம்பைன்ட் மற்றும் அபூல் ஆகணும், நிரந்தர யோகி ஆகணும். ஸோ அதனால இன்னைக்கு இன்னொரு காரியம் செய்யணும், ரேண்டம் செக் பண்ணணும். முழு நாள்லயும் தினச்சரியால திடீர்னு நீங்க செக் பண்ணுங்க, இந்த நேரத்துல நான் பாபா கூட கம்பைண்டா இருக்கேன்னா, இந்த நேரத்துல நான் சரீரம் விட்டேன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும், மனசுல என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, இந்த நேரம் சரீரம் விட்டேன்னா என் நிலைமை என்ன ஆகும். ஏன்னா எது ஆழமா சப்கான்சியஸ்ல இருக்கோ அதுதான் வெளியே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு பிரதர் வந்து இங்க வந்திருந்தாரு, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு, ரொம்ப ஒரு மயக்க நிலையில தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஆனா அந்த மயக்க நிலையிலும் கண்டினியூஸா பாபா பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவரு கண்டினியூஸா அவரு பிபிலாம் வந்து 200, ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மயக்க நிலையில இருந்தார். ஆனா கண்டினியூஸா பாபா பாபா பாபான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், சரியாச்சு. அடுத்த நாள் தான் அவருக்கு நினைவு வந்தது. அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு இப்ப 2 நாள் என்ன நடந்தது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அவருக்கு எதுவுமே ஞாபகம் வந்து, ஆனா பாபா மட்டும் ஞாபகம் இருந்தது. அதாவது அவரு அது எங்கே இருந்து வந்தது, அவர் ஆள் மனசுல பதிஞ்சிருந்தது. அவ்வளோ டீப்பா வந்து அவர் பாபாவை மனசுல பதிய வச்சிருக்காரு. நான் கூட என் வாழ்க்கையில எவ்வளோ ஆத்மாக்கள் சரீரம் விட்டு பார்த்திருக்கேன். ஆனா அந்த நேரத்துல எவ்வளோ ஆத்மாக்கள் சரீரம் விட்டு பார்த்திருக்கேன். இத்தனை வருஷங்கள்ல எவ்வளோ ஆத்மாக்கள் சரீரம் விட்டு பார்த்தேன். தாதிகளை பார்த்தேன், சரீரம் விடும்போது டிட்டாச்சா இருந்தாங்க, அப்ப கூட அவங்க பாபா நினைவுல இருந்தாங்க. அந்த மாதிரி ஆத்மாவும் பார்த்தேன். சில ஆத்மாக்கள் இந்த மாதிரியும் பார்த்தேன், பிகே ஆத்மா, அவங்க சரீரம் விடும்போது ஒரு துக்கம் இருந்தது, ஒரு வேளை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அவங்க உலகத்துல பிகே தான், ஆனா அவங்க உலகத்துல வந்து அவங்க மனசுல வந்து உலகம் தான் இருந்தது, வெளி உலகம் தான் இருந்தது. அந்த மாதிரி துக்கத்திலயும் அவங்க சரீரம் விட்டதை நான் பார்த்தேன். ஒரு ஆத்மாக்கு வந்து கேன்சர் இருந்தது, லாஸ்ட் ஸ்டேஜ். ஆனா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எனக்கு மசாலா தோசை கொடுங்க, சீக்கிரம் எனக்கு மசாலா தோசை கொடுங்க அப்படின்னு அவரு சொன்னார். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவரு சரீரம் விட்டாரு. அந்தமதி யசோகதி, அந்தமதி ஜோஸ்திரி, 2 விதமான ஆத்மாவையும் பார்த்தேன். எந்த நிலையில நீங்க சரீரம் விடுறீங்க, ஸ்டார்டிங்ல கூட கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், உங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகன் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சரீரம் விடும்போது எந்த ஸ்லோகன் எனக்கு ஞாபகம் இருக்கும், இந்த வாக்கியத்தோட நான் சரீரம் விடுவேன், பாபா நான் உங்கள்கிட்ட வரேன். ஸோ இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை வாழ்க்கை முழுவதும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லைன்னா
என்ன ஞாபகம் வரும்? குடும்பம் தான் ஞாபகம் வரும். அதனால்தான் உலகத்தை கூட என்ன பண்றாங்க, அவங்க பசங்களுக்கு கடவுளோட பேரை வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் இறக்கும் போதுனாச்சும் அவங்க இறைவனோட ஞாபகத்தோட இறக்கட்டும். இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி இறக்குற சுச்சுவேஷன்ல இருக்காரு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மனைவி குழந்தைங்களை கூப்பிடலாம், அவங்க பேர் கடவுள் பேர் வச்சிருக்கனால கடவுள் பேர் சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பையன் வரான், அவன் பேர் என்னது? ராம். செகண்ட் பையன், அவன் பேர் வந்து சங்கர். அவங்க ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து ராம், செகண்ட் பையன் பேர் வந்து சங்கர், மூணாவது பொண்ணு பேர் வந்து லக்ஷ்மி. அவங்க மனைவி வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, இவ யாருன்னு தெரியுமா, இவன் வந்து என்னோட முதல் பையன் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் பேர் சொல்லு. இப்போ ரெண்டாவது பையனை கூப்பிடுறாங்க, இது யாருன்னு தெரியுமா, அவன் லக்ஷ்மண் சொல்லாம இது என்னோட ரெண்டாவது பையன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூணாவது பொண்ணை கூப்பிடுறாங்க லக்ஷ்மி, இவங்க யாருன்னு தெரியுமா, அவர் என்ன சொல்றாரு, இது என்னோட மூணாவது பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. தவிர அந்த கடவுள் பேரை சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யார்ல கடைசி நேரத்துல பகவானோட பேரை எடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சிரேஷ்ட சம்மான்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சம்மான் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி பணிவா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இந்த மாதிரி மர்சிஃபுல் கருணை உள்ள ஆத்மாக்களுக்கு, அதாவது மன்னிச்சு அவங்களுக்கு சிக்ஷா கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா நினைவுல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா கம்பைண்டா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி அன்பான ஆத்மாக்களுக்கு, சஃபல் பண்ணி சஃபல்தா மௌத் ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி விஸ்வ கல்யாண்காரி ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி பாபாவோட ஹம்ஜின்ஸ் ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி மகாத்மா ஜெகத்குருவை உங்க காலில் விழ வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு, இந்த மாதிரி பழைய சம்ஸ்காரங்களை சம்ஸ்கார் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி அனாதி ஆதி சம்ஸ்கார் எமர்ஜ் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சந்துஷ்ட் மணி ஆத்மாக்களுக்கு, நோ கம்ப்ளைண்ட் ஆத்மாக்களுக்கு, வாய்தா ஃபாய்தா பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, ரிவைஸ் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி எவர் ரெடி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இந்த மாதிரி நான் மற்றும் என்னுடையதை முடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இந்த மாதிரி லீக்கேஜை முடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பற்றை முடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, நிர்மோகி ஆத்மாக்களுக்கு, எல்லா பிராமன்ட்டே இருந்து சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சந்துஷ்டா சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சஃபல்தா மோத் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்தே.